முதலமைச்சர் திரு விஜயின் திருச்சி உரை என்பதும் அதன் மீதான எதிர்வினைகளும் விமர்சனங்களும் கடந்த 2 நாட்களாகவே அரசியல் களத்தின் பேசுபொருளாக நீடித்து வருவதை பார்க்க முடிகிறது. அந்த டயலாக் எனக்காக ரொம்ப நடிச்சு காமிக்கிறியா? ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி, தூர்த்து போன சக்தியாவும் ஆயிடுச்சு. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. சட்டமன்றத்திற்குள் கேள்வி கேட்டால் தயக்கம், மயக்கம், இயலாமையை காட்டிவிட்டு மாப்பிள இங்க இப்ப வருஷம் இல்ல அவன் எல்லாரும் தூர சக்தி ஆக்கிற, ஓர சக்தி ஆக்கிற, மோர சக்தி ஆக்கிற, மூத்திர சக்தி ஆக்கிற. எச்சிக்கு வாய மூடு. அங்க என்ன அடிக்கிற போடு வார்த்தை கூட பேசல, வேடிக்கை பார்த்து இருந்துட்டு இப்ப இங்க யாருமே இல்லாத இடத்துல வந்து வாய்க்கையே பேசுகிறேன். திருச்சியில் வீரவசனம் பேசுவது அரசியல் அசிங்கம், புலம்பல் என்றும் கடுமையாக பேசியதையும் பார்க்க முடிகிறது. ரைமிங் டைலாக் வேற. பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்பட்டு பெண்ணும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. முதலமைச்சருடைய திருச்சி உரையை நாம பார்த்தோம். திமுக அதிமுக கடுமையா பேசுறாங்க. குறிப்பா திரு ஆ ராசா பேச்சையும் நம்ம பார்த்திருப்போம். அதுல ஒரு குண்டச்சி கராத்த பழையிருப்பா போல இருக்கு. அவ அடி மட்டும் தனியா தெரியுது. எங்களை பார்த்து தீய சக்தி தூர சக்தின்னு சொல்லுவீங்களா? நீங்க என்ன சக்தி? நார சக்தியா? விஜய் பேசினாலே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நான் என்ன பண்ணாலும் திட்டுறாங்க, படி போடுறாங்க அப்படின்னு விஜய் சொல்றாருல. என்னடா அழுகு? அழுதுக்கு இருக்க நீ என்ன பேசினாலும் திட்டுறாங்கன்னு சொல்றாரு. ஏன் திட்டுறாங்கிறத பத்தி அவர் பதில் சொல்றாரா? எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். இவர் திமுகவை தீய சக்தியினர். எந்தெந்த காரணங்கள்னால தீய சக்தின்னு சொல்லி சொன்னாரு? அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லு. சரி சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, லா அண்ட் ஆர்டர் கெட்டு போச்சு. இதனால இது திமுக ஒரு தீய சக்தி. இது அவருடைய அடிப்படை கருத்து. அதேதான். இந்த சில நாட்கள்ல அவருடைய ஆட்சியில லா அண்ட் ஆர்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கா? பெண்கள் பாதுகாப்பு இம்ப்ரூவ் ஆயிருக்கா? நீங்க எந்தெந்த காரணங்களை காட்டி திமுக தீய சக்தின்னு சொன்னீங்களோ அந்த காரணங்கள்லாம் உங்க மேலே இன்னைக்கு பாயத்தான செய்யுது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இல்ல போதைப் பொருளை எல்லா ஊர்லயும் எல்லா தெருக்கள்லயும் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. அப்ப அதுல இருந்து மீட்பதற்கு நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். நீ தள்ளி கிழிச்ச காத்துல தள்ளிக்கிட்டு இருக்க. என்னடா அது? கஜா பிசினஸா? முதலமைச்சர் ஏன் இதை கண்டிக்கல? என் பாசஞ்சரை நான் தாண்டா காப்பாத்தணும், வேற யாரு காப்பாத்துவா? ஆனா அதுக்காக எதிர்க்கட்சி சொல்ற மாதிரி அவர் இதுக்கே தகுதி இல்லாதவர் அப்படிலாம் நான் சொல்றதுக்கு ரெடியா இல்ல. இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னது ரொம்ப ஆறுதலா இருக்கு. அவருக்கு அரசியல் அனுபவமும் கிடையாது, நிர்வாக அனுபவம் கிடையாது. தெரிஞ்சுதானே தேர்ந்தெடுத்தாங்க. இவருக்கு அனுபவம், இது நிர்வாக அனுபவம் கிடையாது, அரசியல் அனுபவம் கிடையாது, தெரிஞ்சுதானே தேர்ந்தெடுத்தாங்க. நாங்க போட்டதுக்கு நாங்களா செருப்பால நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. இந்த மாதிரி நாங்க போட்டோம். இன்னைக்கு அரசாய் போய் நிக்கிறோம். எல்லா விலைவாசில இருந்து இருக்கிறதுல இருந்து போறதுல இருந்து கற்பழிப்பு, கொல்ல, ரோட்ல நடக்க முடியல. நைட்ல போனா பயமா கிடக்கு, பகல்ல போனா பயமா கிடக்கு, விரிஞ்சு போனா பயமா கிடக்கு. என்னைக்கு இந்த ஆட்சி வந்துச்சு அன்னைக்கே உலகம் ரெண்டா போயிருச்சு. எனக்கு எரிச்சல் வருது. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. ஜாதி மதம் பண அரசியல் எல்லாம் அதெல்லாம் தொடச்செறிஞ்சிட்டு, பண அரசியல் அதெல்லாம் தொடச்செறிஞ்சிட்டு, பண அரசியல் அதெல்லாம் தொடச்செறிஞ்சிட்டு. கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம். என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீல? சேலம் மேற்கு அவர் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். ஐயா, இந்த துடுப்பு மூக்கனை வச்சா இடுப்பு கீழ வச்சீங்க. நீங்க ஐடியா நல்லா தான் பண்றீங்க, ஆனா ஆளுங்க தான் ரொம்ப வீக்கா இருக்கானுங்க. பாருங்க, அடிக்காம அப்ரூவ் ஆயிட்டா. ஜாதி மதம் பண அரசியல் எல்லாம் அதெல்லாம் தொடச்செறிஞ்சிட்டு ஒரு புதிய சக்தி தமிழ்நாட்டுல வந்த கேட பல பேருக்கு பொறாமை. யாரு இத பார்த்து எனக்கு பொறாமை? அட போப்பா. முதலமைச்சர் விஜய் மீது கொலவெறியில இருக்கிறாங்கன்னு தான் சொல்ல வேண்டும். அது என்னமோ மெய்யால இருக்கிறானுங்க, ஆனா உன்னை ரசிக்கிறதுக்கு இல்ல, உன்னை கலாய்க்கிறதுக்கு நெட்ல இருக்கிறானுங்க. கவர்ச்சி அரசியல் சொல்றாங்க. கவர்ச்சி காட்டுறதுக்கு நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் விடுறாரு. இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. என்ன வார்க்கும்? நான் என்ன அம்மாடி காம பார்வையாளருக்கு நான் என்ன
மக்கள் எப்படி கவர்ச்சி அரசியல் சொல்ல முடியும்? மக்கள் அவ்வளவு முட்டாளா? எனக்கு ஏன் மாமாவை விட விஜய் மாமா தான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு பொண்ணு சிரிக்குது, அதுக்கு பேர் என்ன? எனக்கு விஜய் தான் பிடிக்கும். அவ்வளவு முட்டாளா? படத்தோட செம்மனா இருக்காரு சார், சூப்பரா இருக்காரு சார். நான் பாத்துட்டேன் விஜய் நான் பாத்துட்டேன், கொல்ல அழகு வாவ் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு பேர் என்ன? இப்படி பிடிச்சி இப்படி எறியதும், இப்படி கொடுத்து இப்படி எறியதும், அதுக்கு பேர் என்ன சார்? கவர்ச்சி தானே. இன்னும் சொல்ல போனா ஆம்பளை ஷக்கீலா அப்படின்னு கூட விஜய் வந்து அந்த நேரத்துல பத்திரிகையில எழுதுனாங்க. அனைமா நான் கூட எழுதிருப்பேன்னு நினைக்கிறேன். பிரார்த்தனை பண்ற மாதிரி கும்முன்னு இருக்கீங்க. என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்பறம் அவனுக்கு இப்படி எல்லாம் தோணுது? பொட்டு மூக்குத்தி லிப்டி கொண்டையில வச்சிருக்கீங்க, தோணாத உனக்கு? இந்த 20 நாள்ல வந்து அவர் தன்னுடைய உடல்நிலையை வந்து அவர் கவனிச்சுக்கணும், நல்லா சாப்பிடணும், இது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அண்ணன் சாப்பிடாம ரொம்ப இழைச்சு போயிருக்காரு, எங்க அண்ணன் கண்டிப்பா சாப்பிடணும், எங்க அண்ணன் போறப்ப ரொம்ப கவலையா இருக்கு. ஏண்டா என்ன குலவனியா கொண்டு போனாங்க? அடிச்சுதானடா கொண்டு போனாங்க? அம்புட்ட ஆசை. அவர் ஒரு ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் போட்டு அதுல திமுகவை அட்டாக் பண்ணணுங்கிற ஒரு நெறியோட இருக்கிறார். ஒவ்வொரு திமுக ஸ்டாலின் சார், திமுகவும் அடுத்து ஸ்டாலின் சார். அது அதிமுக இக்னோர் பண்ணிட்டு அண்ணா திமுகவை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நிமிஷம் பேசுறீங்க. ஒரு அவரு வீராவசம் தொண்டர்களுக்காக பேசுறாரு. அவருடைய ஸ்டைலே அப்படிதான். இதெல்லாம் ஸ்டைல் மச்சான். ஓ கங்கம் ஸ்டைல் மாதிரி உங்க பங்கம் ஸ்டைலா? வா பங்கம். திமுக இன்றைக்கு என்ன நிலை எடுத்திருக்காங்க? பெட்ரோல் விலைக்கு எதிர்த்து பேசியிருக்காங்களா, இல்ல இன்றைக்கு இந்த குர்பானி விஷயத்துக்கு எதிர்த்து பேசுறாங்களா? பெட்ரோல் விலை எதிர்த்து, குர்பானி விலை எதிர்த்து விஜய் பேசியிருக்கிறாரா? பதில் தெரியல. எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கறாங்களே, அதுக்கு அவர் பதிலே சொல்லலையே. பத்திரிகையாளர்கள் சேர்ந்து பதில் சொல்லலையே. வேலைக்கு வாயை திறந்து வக்கனையை கொட்டிக்கிறல்ல, வாயை திறந்து பதில் சொல்றானே கேக்குறாருல. அப்ப அவர் வந்து ஒரு கூட்டத்துல மட்டும் தான் போய் பேசுவாரு அப்படின்னா அது வந்து என்ன? அது ஒரு வீரம். நாமளே கிடையாதுப்பா. நீங்க வந்து தயாரிக்கப்பட்ட உரையை ஒரு வெற்று வசனத்தை மட்டும் பேசுவதுதான் ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய ஒரு நிலைப்பாடா அப்படிங்கறதா? ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. உங்களை வந்து சட்டமன்றத்தில் போய் பேசுவதற்காக தான் மக்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்காங்களே தவிர நீங்க அங்கங்க வந்து பஞ்ச டைலாக் பேசிட்டு திருப்பி போய் பதுங்குவதற்காக மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதாவது தேர்தல் பிரச்சாரத்துல என்ன பேசினாரோ அதே முதலமைச்சரான பிறகு பேசுறாரு. எனக்கு என்னமோ இது அண்ணாக்கு தேர்தலுக்கு முன்னாடி எழுதின ஸ்கிரிப்ட்னு நினைக்கிறேன். வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு இப்ப பேசியிருக்காரு. இவர் வெற்றி பெற்று விட்டார், இவர் தான் முதலமைச்சர் அப்படிங்கறதே மறந்துட்டு தேர்தல் பிரச்சாரத்துல பேசின அதே விஷயங்களை தான் மறுபடியும் பேசுறாரு. 108 தொகுதி ஜெயிச்சுட்டு எவனாச்சும் திரும்ப எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டியேன்னு சொல்லுவானா? நாங்களாம் கோட் சூட்டு போடக்கூடாதா, அதிகாரத்துல இருக்கிறவங்க தான் போடணுமான்னு கேக்குறாரு. ஆனா எங்க அண்ணாவே அதிகாரத்துல தானே இருக்காரு. மொத்தத்துல தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சி அண்ணாவின் ஒப்பாரியோடு முடிந்தது. ஒரு பொதுக்கூட்டத்தில், அதுவும் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்க கூட்டத்தில் வாயில நல்லா வருதுன்னு என்ன அர்த்தம்? நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா. இப்ப இவங்க தற்கொலை அப்படின்னு சொல்றாங்க, அரசியல் புரிதல் இல்லாம போட்டாங்கன்னு. ஆமா இல்ல அதுக்கு என்னப்ப ஒண்ணு இல்ல. இன்னைக்கு நேற்று வந்து தூத்துக்குடியுடைய எம்எல்ஏ ஸ்ரீநாத், மீன்வளத்துறை அமைச்சர், அவர் வந்து தொகுதி மக்களுக்கு வந்து நன்றி தெரிவிக்க போயிருக்காரு. சரியா தானே செஞ்சிருக்கான். 10 போட்டா தப்பா? கிழிச்சான். அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க. புன்னை வாயில் அப்படிங்கிற ஒரு ஊர்ல போய் வந்து வாக்களித்த மக்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லியிருக்காரு. புன்னைக்காயிலன்னா அது திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போட்ட தொகுதி. அங்க போய் உட்கார்ந்துட்டு வந்து எனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி அப்படிங்கிறாரு. புன்னக்காயல் மக்களே, ஐ லவ் யூ. உங்க அன்புக்கு, உங்க ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. உங்க வார்டு 23, இது 24வது வார்டு. இங்க வந்து ஓட்டு கேக்குறீங்க, இது உங்க வாடே இல்லையே. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி காரி மூஞ்சில துப்பத்துள்ள கூண்டு போய் ஒண்ணு மட்டும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒண்ணுக்கு வேணா அடிக்கலாண்டா, வேற ஒண்ணு நாம பண்ண முடியாது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.